காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் கண்டிப்பாக பங்கேற்கும். எத்தனை அமைச்சர்கள், என்ன இலாக்கா என்பதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் தான். அவர் என்றைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் செய்கிறாரோ அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்கும். இப்பதான் கவர்மெண்ட் வந்திருக்கு. அவங்க பதவியேற்று இன்னைக்குன்னா ஒரு வாரம் கூட ஆகலை. இப்போதான் நம்பிக்கை வாக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போதான் கவர்மெண்ட் செட்டில் ஆகிட்டு இருக்கு. இன்னும் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் இன்னும் அலோகேட் பண்ணல, மினிஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன் பண்ணலை. டைம் கொடுக்கணும், செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் இருக்கிற ஸ்கீமை தொடர்றாங்க. அந்த 1000 ரூபான்றது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் தான், அது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி டெபாசிட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதை நான் வரவேற்கிறேன். பட் அவங்களுடைய திட்டங்களெல்லாம் இன்னுமே தான் வகுப்பாங்க. ஒரு பட்ஜெட் போடணும், நிறைய இருக்குது. அதனால் ஒரு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு பீரியட் கொடுக்கணும்ல அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். எப்பவுமே அரசாங்கம்னாக்க அரசாங்கத்துக்கு பிரேக்கே கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கண்டினியூம், அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறதா. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறவர்களான மாறலாமே தவிர அரசாங்கம் மாறுவது கிடையாது. அதனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் முன்னாடி இருந்த திட்டங்களோட தொடர்ச்சியாக தான் இன்னொரு திட்டம், அதுக்கு மேலே தான் கோல் பண்ணிட்டு போவாங்க. இப்போ மத்தியில் இருக்க பாஜக அரசாங்கம் சில செய்கிறாங்கன்னா அதுக்கு முந்தின இருக்கிற யூபிஏ அரசாங்கம் செஞ்சதை தான் அவங்க அதுக்கு மேலே செய்ய முடியும். அதனால் அது கண்டினியூம் தான். பல திட்டங்கள் தொடரதான் செய்யும். இப்போ நாளைக்கு இந்த ஊரில் அந்த ஊருக்கு ஒரு பஸ்ஸு போகுதுன்னா ஏற்கனவே போகிற பஸ்ஸு போயிட்டு தானே இருக்கும். சில தான் மாற்றி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு கேட்குறது நியாயமாக இல்லை. அவங்க இன்னும் ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த மந்திரி சேவையை அவங்க விரிவாகப்படுத்தணும், மந்திரிகளுக்கு இலாக்கா கொடுக்கணும், முதல் பட்ஜெட் போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது அவங்க பண்ணுற அணுகுமுறையை பற்றி நம்ம சொல்ல முடியும். இந்த தேர்தலில் இது இந்த தேர்தல் கேண்டிடேட் அக்னாஸ்டிக் தேர்தல். அதாவது கேண்டிடேட் யாருன்னு பார்க்காம விசில் சின்னத்துக்கும் விஜய்க்கும் வாக்களித்தார். ஆனால் இந்த மாதிரி சில தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கேஜ்ரிவாலுக்கு நடந்த தேர்தல் டெல்லியிலையும் இப்படி தான். கேஜ்ரிவால் முதல்ல ஜெயிக்கும் பொழுது கேஜ்ரிவால் தேர்தலில் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டு தான் சொன்னாங்களே ஒழிய அங்கே இருக்க வேட்பாளர் பேரே தெரியாது. ஒரு வகையில் இது ஒரு ஆரோக்கியமான பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் ஓவர்வெல்மிங் சென்டிமெண்ட் ஒரு மாற்றம். அந்த மாற்றத்திற்கு முகம் விஜய், அந்த மாற்றத்துக்கு சிம்பிள் விசில், அவ்வளோதான் ஓட்டு போட்டாங்களே தவிர வேட்பாளரை யாரும் பார்க்கல. இனிமே தான் பல வேட்பாளர் தொகுதியிலே போய் அவங்களை அறிமுகப்படுத்திக்கணும். நார்மலாக 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுவாங்க. இப்போ மாற்றுவாங்க. இப்போ கேரளாவில் எல்லாம் மந்திரி சபையெல்லாம் அமைச்ச அப்புறம் இந்த ரீஆர்கனைசேஷன் நடக்கும். இந்த எல்லா ஸ்டேட்லையுமே, அசாம் எல்லா ஊர்லேயுமே ரீஆர்கனைசேஷன் நடக்கும்போது இங்கேயும் ரீஆர்கனைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.